வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த முள்ளும் மலரும் கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்பா, அவர் வந்து விட்டார் என்று கூவினாள் அகிலா. அடுத்த சில வினாடிகளுக்குள் வேகமாக மாடிப்படி ஏறி வந்த குமரன் அவ்விருவருக்கும் கரம் கூப்பியவாறு அவர்கள் அருகே வந்தான். மேஜர் ரகுநாத் சட்டென்று எழுந்து அவனை அன்புடன் அழைத்தபடியே நாற்காலியில் அமர செய்தார். உங்கள் கடிதத்தை இப்போதுதான் படித்துக் கொண்டிருந்தேன். அதற்குள் நீங்களும் வந்துவிட்டீர்களே. மகிழ்ச்சி ததும்பும் விழிகளுடன் அவனை பார்த்தவாறு இவ்வாறு கூறினாள் அகிலா. இவ்வளவு சீக்கிரத்தில் ஜீப் வசதி கிடைக்கும் என்று நானும் எதிர்பார்க்கவில்லை என்றான் குமரன். ஏன் கேப்டன், நீங்கள் எங்கள் விருந்தாளியாக 4-5 நாட்களாவது தங்கிவிட்டு போகலாம் அல்லவா என்று கேட்டார் மேஜர் ரகுநாத். சரிதான், முழு ஆரோக்கியத்துடன் வந்திருப்பவனை ஆஸ்பத்திரியில் முடக்கி போட திட்டம் போட்டு விட்டீர்கள் போலிருக்கிறது என்று சிரித்தான் குமரன். எங்கள் வீட்டு விருந்தாளியாக இருக்க சொன்னேனே ஒழிய ஆஸ்பத்திரி விருந்தாளியாக இல்லையே என்று தானும் சிரித்தவாறு கூறினார் மேஜர் ரகுநாத். எங்கள் சமையல்காரன் அப்படியெல்லாம் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து விட மாட்டான். நலபாகமாயிருக்கும் அவன் சமையல் என்றாள் அகிலா. அப்படியானால் சரி, வீட்டு சாப்பாடு சாப்பிடுவதற்காக எத்தனை நாள் வேண்டுமானாலும் தங்க நான் தயார். இராணுவ முகாம்களில் கூட்ட சாப்பாடு சாப்பிட்டு போதும் போதும் என்றாகிவிட்டது என்றான் குமரன். ஆஸ்பத்திரி காம்பவுண்டிலேயே டாக்டருக்காக சிறிய வீடு கச்சிதமாய் அமைந்திருந்தது. அதன் மாடி அறையில் குமரன் சௌகரியமாக தங்கியிருப்பதற்கான எல்லா வசதிகளும் இருந்தன. வெளியே வந்து உட்கார்ந்து காற்று வாங்குவதற்காக பால்கனி அமைப்புக்கும் குறைவில்லை. இவ்வளவெல்லாம் இருந்தும் அந்த வீடு ஆஸ்பத்திரிக்கு பின்புறம் அமைந்திருந்ததால் குமரன் மனம் அங்கே அதிகமாக பொருந்தவில்லை. மலை காட்சிகளை பார்க்க விடாமல் ஆஸ்பத்திரி கட்டிடம் முன்னே மறைத்த போது பால்கனி அமைப்புக்கே அர்த்தம் இல்லையல்லவா? அதனால் தான் குமரன் ஓய்வாக உட்கார்ந்திருக்க நினைத்த போதெல்லாம் ஆஸ்பத்திரியில் தனக்கு பழக்கமான பழைய பால்கனியையே நாடி வந்து கொண்டிருந்தான். அங்கு வந்த 3ஆம் நாள் மாலை நேரத்தில் அந்த பால்கனியில் அமர்ந்து இமயத்தின் வெள்ளி சிகரங்கள் தங்கமயமாக மாறிக்கொண்டிருந்த காட்சியில் குமரன் நெஞ்சை பறி கொடுத்திருந்த சமயம் அகிலா அங்கே வந்தாள். கலகலவென்று சிரித்து கொண்டே அவன் எதிரே உட்கார்ந்து அவள், ஏது கேப்டன், எங்கள் வீட்டு விருந்தாளியாக இருப்பதை விட இந்த ஆஸ்பத்திரி விருந்தாளியாய் இருப்பதுதான் உங்களுக்கு அதிக விருப்பமாயிருக்கிறதா என்றாள். மன்னிக்க வேண்டும் சிஸ்டர், நான் இந்த ஆஸ்பத்திரி விருந்தாளியாய் இருந்த நாட்களின் இன்பமான நினைவுதானே மறுபடியும் என்னை இங்கே இழுத்து வந்திருக்கிறது. அந்த நினைவுக்கும் இந்த பால்கனிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இல்லையா என்று சிரித்தான் குமரன். உண்மைதான், நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு கூட பல நாட்கள் வரை இந்த பால்கனி பக்கம் வரும்போதெல்லாம் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருப்பது போன்ற பிரம்மைதான் எனக்கு தோன்றும் என்றாள் அகிலா. மாலை கதிரவன் இமய சிகரங்களில் தீட்டியிருந்த தங்க மெருகு மெல்ல மெல்ல மங்கிக் கொண்டிருந்தது. பாதரசத்தை பூசியது போன்ற சாம்பல் தோற்றம் அவற்றின் மீது படிய தொடங்கி இருந்தது. குமரன் பெருமூச்செறிந்தான். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் இந்த சிகரங்கள் எல்லாம் இருண்ட நிழல் சிகரங்களாக மாறிவிடும். நெஞ்சை அள்ளிய கம்பீரமான அழகு நெஞ்சை பிழியும் சோக சித்திரமாக மாறிவிடும் என்றான். அதுவும் ஒரு அழகுதானே. சோகமும் சேரும்போது இவற்றின் தனிமையில் ஒரு தனி கவர்ச்சி ஏற்பட்டு விடுகிறதல்லவா என்றாள் அகிலா. உண்மைதான், அதனால் தான் எங்கும் இருள் சூழ்ந்து பிறகு கூட இங்கிருந்து எழுந்திருக்க எனக்கு மனம் வருவதில்லை என்றான் குமரன். அந்தியின் சாம்பல் சாயை மறைந்து எங்கும் கருமை படர் தொடங்கி இருந்தது. பலவிதமான பறவைகள் இரவுக்கான அடைக்கலத்தை நாடி கூட்டம் கூட்டமாக பறந்து சென்று கொண்டிருந்தன. எங்கிருந்தோ ஒற்றை நரியொன்று ஊளையிடத் தொடங்கி இருந்தது. சட்டென்று அகிலா மௌனத்தை கலைத்தாள். கேப்டன், நான் ஒன்று சொல்வேன், தவறாயிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் என்று ஆரம்பித்தாள். என்ன சிஸ்டர்?
இந்த இமய சிகரங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் தனிமை உணர்ச்சியை பற்றி நீங்கள் கூறியதுதான் என் நினைவுக்கு வரும். ஆனால் இவற்றைப் போலவே உங்கள் தனிமை உணர்ச்சியிலும் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு சோகம் கலந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறதே, ஏன்? அதாவது என்னுடைய தனிமை உணர்ச்சியிலும் ஒரு தனி கவர்ச்சி இருக்கிறதென்று சொல்கிறீர்கள் என்று சிரித்தான் குமரன். உங்கள் கேலி பேச்சும் சிரிப்பும் கூட அந்த சோகத்தை மூடி மறைக்கும் முகமூடி என்பதை தவிர வேறென்ன? உண்மைதான், மற்றவர் மனம் நோகாமல் இருப்பதற்காக மனிதன் எத்தனையோ முகமூடிகளை போட்டுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அவற்றில் இதுவும் ஒன்று என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தயவு செய்து அந்த முகமூடியை கொஞ்சம் கழட்டி வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசக்கூடாதா? நாளைக்கே இங்கிருந்து புறப்பட்டு போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்குள் உங்கள் மனதை வாட்டிக் கொண்டிருக்கும் சோகம் என்னவென்பதை அறியாவிட்டால் எப்படி சொல்வது? நீங்கள் இங்கிருந்து சென்ற பிறகு என் மனம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும். அறிந்து கொண்டால் மட்டும் வேதனைப்படாதா? அறிந்து கொண்டால் அதற்கு பரிகாரம் தேட முடியுமே. அது அவ்வளவு சுலபமில்லை சிஸ்டர் என்று சற்று வறண்ட சிரிப்புடன் கூறினான் குமரன். தயவு செய்து என்னை சிஸ்டர் என்று அழைக்காதிருங்களேன். ஏன்? எல்லோரும் அப்படித்தானே உங்களை அழைக்கிறார்கள். எல்லோரையும் போல்தானா நீங்களும்? உங்கள் வாயில் இருந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிருக்கிறது தெரியுமா? வேறு எப்படி அழைப்பது? என் பெயரை சொல்லி அழைக்க கூடாதா? உங்களை பெயரை சொல்லி அழைப்பதாவது அவ்வளவு உரிமை நான் எடுத்து கொள்ளலாமா? அதாவது எங்களிடம் அவ்வளவு பேதம் பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள், அப்படித்தானே? அப்படி இல்லை. பேதம் பாராட்டுவதாயிருந்தால் இவ்வளவு நாட்கள் உரிமையுடன் உங்கள் விருந்தாளியாக தங்கியிருப்பேனா? உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நினைத்து என்னிடம் அன்பு செலுத்துகிறீர்கள் என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்கிறேன். ஆனால் அதற்காக மரியாதையை மீறிய உரிமையை நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? சரிதான், மரியாதையின் எல்லையிலேயே நின்று கொண்டிருப்பதனால்தான் மனம் விட்டு பேசவும் மறுக்கிறீர்களா? நான் மனம் விட்டு பேசினால் உங்களுக்கு துன்பத்தை தவிர வேறில்லை. மன துன்பத்தோடு மருகிக் கொண்டிருப்பவன் வேறு எப்படி பேச முடியும்? மனதில் என்ன துன்பம் இருந்தாலும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் சற்று குறையுமல்லவா என்றாள் அகிலா. அதை நான் மறுக்கவில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு துன்பம் கொடுப்பதாக முடியுமே என்றுதான் தயங்குகிறேன் என்றான் குமரன். அப்படியே வைத்து கொண்டாலும் உங்கள் மன நிம்மதிக்காக நான் சிறிது துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாதா என்று அகிலா சற்று வேதனையுடன் கேட்டதும் குமரனால் மறுத்து சொல்ல முடியவில்லை. சரி, அதை சொல்வதால் ஏற்படும் துன்பத்தை விட சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அதிக துன்பம் ஏற்படும் போலிருக்கிறது என்று ஆரம்பித்த அவன் வள்ளியை தன் வாழ்க்கை துணைவியாக அடைய விரும்பியதையும் அந்த விருப்பம் நிறைவேறாமல் போன விதத்தையும் பற்றி சுருக்கமாக கூறினான். அவன் கூறியதை கேட்க கேட்க அகிலாவின் முகத்தில் ஒருவித வாட்டம் தோன்றியது. சிறிது வேதனையுடன் கேட்டாள். அந்த ஏமாற்றத்தை மறைப்பதற்காகத்தான் இராணுவ வேலையில் சேர்ந்தீர்களா? அதிலும் எனக்கு தோல்விதான். 3 வருஷங்களாக எந்த மறதியை தேடி அலைகிறேனோ அது என்னை நெருங்காமல் எட்டியே போய்க் கொண்டிருக்கிறது என்று பெருமூச்செறிந்த குமரன் சட்டென்று மௌனமானான். அகிலாவும் ஒன்றும் பேசாமல் அவனது முகத்தையே பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள். சட்டென்று குமரன் தனது எண்ணங்களின் போக்கில் கூறினான். வள்ளியிடம் எனக்கு ஏற்பட்ட பாசம் சாதாரண பாசம் அல்ல. அதை உயிர் பாசம் என்று சொன்னாலும் தவறில்லை. என் உயிர் துணையாகவே அவளுக்கு என் இதயத்தில் இடம் அளித்தேன். ஆனால் அந்த விஷயத்தில் எனக்கு ஏமாற்றம் ஏற்படும் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் தானோ என்னவோ அந்த ஏமாற்றம் அழியா துயரமாக என் மனதில் பதிந்து விட்டது. அவ்வளவு தூரம் உங்கள் மனதை ஆக்கிரமித்து கொண்டு விட்ட அந்த பெண்ணை நினைத்து எனக்கு பொறாமையாக கூட இருக்கிறது என்று அகிலா கூறியதும் குமரன் சிரித்து விட்டான். உங்களுக்கு என்ன பொறாமை? அர்த்தமில்லாத பொறாமைதான், வேறென்ன என்று தானும் சிரித்து மழுப்பினாள் அகிலா. ஆனால் கேப்டன், நீங்கள் இப்படியே இருப்பது கொஞ்சமும் சரியில்லை என்றாள் சட்டென்று. என்ன செய்ய வேண்டும்? உங்கள் அந்தஸ்துக்கு தகுந்த பெண்ணாக பார்த்து உங்கள் வாழ்க்கை துணைவியாக்கிக் கொண்டு நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்று அவள் கூறிய போது
அவளை அறியாமல் அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்து நின்றது. குமரன் சிரித்து கொண்டே கூறினான், உங்கள் ஆசை நிராசையாகத்தான் முடிய வேண்டியிருக்கும். வள்ளியின் இடத்தில் வேறெந்த பெண்ணையும் கற்பனை செய்து பார்க்க கூட என் மனம் ஒருபோதும் சம்மதிக்காதென்றுதான் எனக்கு தோன்றுகிறது. சரியான மஜ்னு நீங்கள். உங்கள் லைலா ஒரே நாளில் உங்களை தூக்கி எறிந்து விடவில்லையா? அவள் என்ன செய்வாள் பாவம்? அண்ணனின் முரட்டுத்தனத்துக்கு அவள் பணிந்து போக வேண்டியிருந்தது. எனக்கு அப்படிப்பட்ட நிர்பந்தம் எதுவும் இல்லையே என்று சிரித்தான் குமரன். விசித்திரமான மனிதர் நீங்கள் என்று பெருமூச்செறிந்தாள் அகிலா. அகிலா, அகிலா என்று அழைத்து கொண்டே அங்கு வந்தார் மேஜர் ரகுநாத். அவர் கூடவே இராணுவ உடையில் இருந்த இன்னொரு மனிதரும் வருவதைக் கண்டதும் அகிலா, குமரன் இருவருமே எழுந்து நின்றனர். அந்த மூன்றாம் மனிதரை எங்கே பார்த்திருக்கிறோம் என்று குமரன் யோசித்து கொண்டிருந்த அதே சமயம் அகிலா, அடடே, கேப்டன் அருளானந்தமா, எதிர்பார்க்கவே இல்லையே என்று மகிழ்ச்சியுடன் கூறியவாறு அவருக்கு வணக்கம் தெரிவித்தாள். குமரன் சட்டென்று புரிந்து கொண்டான். டாக்டர், என்னை புரிகிறதா என்று அவன் அவர் கையை பிடித்து குலுக்குவதற்காகவே ஓரடி முன்னே சென்றதுமே அவர், யார்? என்ஜினியர் குமரன் அல்லவா நீங்கள்? இங்கே எப்படி வந்தீர்கள் என்றார் வியப்புடன். சரிதான், அறிமுகமே தேவையில்லை போலிருக்கிறது. முன்னமேயே பழக்கமானவர்தானா என்றார் மேஜர் ரகுநாத். ஆமாம் மேஜர், நான் கீழூர் ஆஸ்பத்திரியில் டாக்டராக இருந்தபோது இவர் சுருளியாற்று திட்டத்தில் என்ஜினியராக இருந்தார். கிட்டத்தட்ட நாங்கள் இருவருமே ஒரே சமயத்தில்தான் இராணுவ சேவையில் சேர்ந்திருந்தோம் என்று நினைக்கிறேன் என்றார் அருளானந்தம். நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவே தெரியாதே என்றான் குமரன். நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் உங்களை இங்கே சந்திப்போம் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நான் கனவிலும் நினைக்காத விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி உங்களை இராணுவ உடையில் பார்ப்பதுதான். எத்தனையோ பெரிய ஆஸ்பத்திரிகளிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்த போதும் கீழூர் ஆஸ்பத்திரியில் இருந்து அசைய மாட்டேன் என்று பிடிவாதமாயிருந்தீர்களே, நீங்கள் எப்படி துணிந்து இராணுவ சேவையில் சேர்ந்தீர்கள்? ஆச்சரியமாகத்தான் தோன்றும். ஆனால் அதைவிட ஆச்சரியம் ஒன்று இருக்கிறது. கீழூரை விட்டு நான் எங்குமே போகக்கூடாதென்று என்னை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர் என் மனைவிதான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்குமே. ஆனால் அவரே நான் இராணுவ சேவையில் சேரும்படி என்னை தூண்டி முகமலர்ச்சியுடன் என்னை அனுப்பி வைத்தார். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. நீங்கள் எங்கிருந்தாலும் நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே தைரியமா இருப்பேன் என்று அவர் அன்று சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு நாட்டுப்பற்றும் துணிச்சலும் அவரிடம் எங்கிருந்து வந்தது? இதே கேள்வியைத்தான் இந்த பாரத சமுதாயத்தை பற்றி வெளிநாடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சிரித்தான் குமரன். ஏன் கேப்டன், இப்போது நீங்கள் விடுமுறையில் வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அருளானந்தம். விடுமுறையா? இனிமேல் விடுமுறை தேவையே இல்லையே. இராணுவ சேவையில் இருந்தே எனக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் என்றான் குமரன். அப்படியா? டாக்டர்கள் விஷயத்தில் அவ்வளவு சீக்கிரமாக ஓய்வு கொடுத்து அனுப்ப மாட்டார்கள். ஆனால் உங்களுக்கு என்ன? உங்கள் பழைய உத்தியோகம் எப்போதும் காத்திருக்கும் இல்லையா? சரிதான், அந்த உத்தியோகத்துக்கு என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாதா என்ன? சென்னைக்கு போன பிறகுதான் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். புதிய வேலை கிடைக்கிறபடி கிடைக்கட்டும். ஆனால் எப்படியும் பழைய பாசத்துக்காகவாவது பழைய இடங்களுக்கு போகாமல் இருப்பீர்களா என்ன? போவதாகத்தான் இருக்கிறேன். அப்படி போகும் சமயத்தில் கீழூரில் எங்கள் வீட்டுக்கு கட்டாயம் போக வேண்டும். நான் சௌக்கியமாய் இருக்கிறேன் என்று உங்களிடமிருந்து நேரில் தெரிந்து கொண்டால் என் மனைவிக்கு ஆறுதலாய் இருக்கும் என்று அவனிடம் வேண்டிக் கொள்பவர் போல் அவன் கைகளை பற்றி கொண்டு கூறினார் அருளானந்தம். உங்கள் விருப்பப்படியே செல்கிறேன் என்று உறுதி கூறினான் குமரன். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். டெல்லியில் இருந்து வரும் காரவில் விமானம் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வந்து சேரும் என்ற அறிவிப்பு ஒலிபெருக்கி மூலம் இருமுறை ஒலித்தது. காத்திருக்கும் பொழுதை போக்குவதற்காக ஓய்வு விடுதியில் உட்கார்ந்து குளிர்ந்த பானம் பருகி கொண்டிருந்த கனகாவும் சபீசனும் மிஞ்சி இருந்ததை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு பரபரப்புடன் எழுந்தனர். சர்வரிடம் பில்லை கேட்டு வாங்கி பணம் கொடுத்துவிட்டு இருவரும் வெளிவராந்தாவுக்கு வருவதற்கும் காரவில் விமானம் கம்பீரமாக இறங்கி வந்து தரையை தொடுவதற்கும் சரியாயிருந்தது.
அந்த விமானத்தில் வந்திறங்க போகும் தங்கள் தங்கள் உறவினரையோ நண்பரையோ வரவேற்பதற்காக அங்கே தடுப்பு கம்பிகளை அடுத்து நிறைய பேர் குழுமி நின்றிருந்தனர். நெருக்கி அடித்து கொண்ட முன்னே செல்ல விரும்பாமல் சபேசனும் கனகாவும் ஒரு பக்கமாக வராந்தா விளிம்பிலேயே நின்று கொண்டனர். இதற்குள் விமானம் ஓடு பாதையையே ஒரு சுற்று சுற்றி கொண்டு அவர்களுக்கு எதிரே சற்று தூரத்தில் நிலைக்கு வந்து நின்றது. பிரயாணிகள் விமானத்தில் இருந்து இறங்குவதற்கு வேண்டிய படி அமைப்பை முன்னே தள்ளி கொண்டு சென்ற விமான நிலைய சிப்பந்திகள் அதை விமானத்தின் திறந்த வாயிலுக்கு நேரே பொருத்தி வைத்தனர். படி அமைப்பு வழியே பிரயாணிகள் ஒவ்வொருவராக இறங்கி வர ஆரம்பித்தவுடன் அங்கே கூடியிருந்தோரின் பரபரப்பு அதிகமாயிற்று. உயர்த்திய கைகளையும் கை குட்டைகளையும் ஆட்டி தத்தமக்கு உரியவருக்கு வரவேற்பு தெரிவித்தவாறு முன்னே பாய்ந்தனர். யார் யாரோ இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் குமரண்ணாவை காணோமே என்றாள் கனகா பொறுமை இழந்தாற் போல. ஒவ்வொருவராகத்தானே இறங்க வேண்டும், அதற்குள் அவசரப்பட்டால் எப்படி என்றான் சபேசன். மறுகணம் தோ பாருங்கள், குமரண்ணாவே தான் என்று குதூகலத்துடன் கூவினாள் கனகா. விமானத்தின் இறங்கு வாயிலுக்கு வந்து நின்றிருந்த குமரனும் அதே சமயம் அவ்விருவரையும் பார்த்துவிட்டு முகமலர்ச்சியுடன் கையை உயர்த்தி தனது மகிழ்ச்சியை தெரிவித்தவாறு படி அமைப்பு வழியே இறங்க ஆரம்பித்தான். சபேசனும் கனகாவும் பிரயாணிகள் வெளியே வருவதற்குரிய வாயிலை நோக்கி விரைந்தனர். அதற்குள் தன் கையில் இருந்த பொட்டலத்தை பிரித்து புத்தம் புது ரோஜா மாலையை தயாராக எடுத்து வைத்து கொண்ட சபேசன் குமரன் நேருக்கு நேர் வந்ததும் அவன் கழுத்தில் அந்த மாலையை அணிவித்தான். அடடே, இதெல்லாம் என்ன என்றான் குமரன் சங்கோஜத்துடன். புகழ் மாலைக்கு தகுந்த பூமாலை என்றாள் கனகா கைகளை தட்டியவாறு. அவள் கூறியதை ஆமோதிப்பது போல் சபேசன் கரகோஷம் செய்த போது குமரனோடு கூடவே வந்து கொண்டிருந்த முகமறியாத பெண் ஒருத்தியும் கை தட்டியதை கண்டதும் கனகாவும் சபேசனும் வியப்புடன் அவளை பார்த்தனர். மன்னிக்க வேண்டும், டாக்டர் அகிலாவை பற்றி எழுதியிருக்கிறேன் அல்லவா? கடைசி நிமிஷத்தில் அகிலாவும் என்னுடன் புறப்பட்டு வரும்படி ஆயிற்று என்று விவரித்த குமரன் அகிலாவின் பக்கம் திரும்பி, சிஸ்டர், இவள்தான் என் அபிமான தங்கை கனகா. இவர் மிஸ்டர் சபேசன், என் தங்கை புருஷர் என்று அறிமுகம் செய்து வைத்தான். அகிலா அவ்விருவருக்கும் கரம் கூப்பி வணக்கம் தெரிவித்தாள். உங்களை பற்றி குமரண்ணா எல்லாம் விவரமாக எழுதியிருக்கிறார். இவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கப் போகிறோம் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கூறியவாறு கனகா அகிலாவின் கரங்களை அன்புடன் பற்றி கொண்டாள். என்னுடைய மாமா சென்னையில்தான் இருக்கிறார். அவருடைய பெண்ணுக்கு நாளைக்கு மாம்பலத்தில் கல்யாணம். உங்கள் குமரண்ணா புறப்படுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் அழைப்பு கடிதம் வந்தது. அப்பா அங்குள்ள பொறுப்புகளை விட்டு எப்படி புறப்பட முடியும்? அதனால் தான் என்னை அனுப்பினார். கேப்டனுடைய துணை கிடைத்தது, எனக்கு சௌகரியமாக போயிற்று என்று விவரித்தாள் அகிலா. கல்யாணத்துக்கு நாளை காலையில் போய்கொள்ளலாம். மற்றபடி நீங்கள் சென்னையில் இருக்கும் வரை எங்களோடுதான் தங்கி இருக்க வேண்டும் என்றாள் கனகா. ராயபுரத்தில் இருந்த அவர்களது வீட்டை அடைந்து ஹாலுக்குள் அடியெடுத்து வைத்ததும் குமரன் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நின்று விட்டான். இராணுவ உடையில் இருந்த வீரமணியின் பெரிய அளவு போட்டோ ஒன்று எதிர் சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. அன்று காலைதான் கனகா அதற்கு சாத்தி இருந்த மாலை இன்னும் அப்படியே புது மனம் பரப்பிக் கொண்டிருந்தது. கண்களில் துளிர்த்து நின்ற கண்ணீருடன் குமரன் அதன் அருகே சென்று சற்று நேரம் மௌனமாக நின்று கொண்டிருந்தான். பின்பு ஒரு பெருமூச்சுடன் மெதுவாக நடந்து வந்து ஹாலுக்கு நடுவே போட்டிருந்த சோஃபாவில் மற்றவர்களோடு உட்கார்ந்து கொண்டான். வீரமணிக்கு வீர மரணம் கிடைத்து விட்டது. நான் தான் வடுப்படாமல் திரும்பி வந்திருக்கிறேன் என்றான் விரக்தியுடன். வடுப்படாமலா? உங்கள் மார்பில் எவ்வளவு அபாயகரமான காயம் பட்டிருந்தது என்று எனக்கல்லவா தெரியும். நீங்கள் தப்பி பிழைத்ததே தெய்வாதீனமாயிற்றே என்றாள் அகிலா. தெய்வத்திற்கு என் மேல் என்ன கோபமோ தெரியவில்லை என்றான் குமரன் ஒரு வறண்ட சிரிப்புடன். அன்று குமரன் உத்தியோக விஷயமாகவும் நட்பு முறையிலும் பழைய நண்பர்கள் பலரையும் சந்திக்க வேண்டியிருந்தது. சபேசனை உடன் அழைத்து கொண்டு நெடுநேரம் வரை வெளியிலேயே சுற்றி கொண்டிருந்தான். வீட்டில் தனித்து விட்ட கனகாவும் அகிலாவும் அவ்விருவரும் திரும்பி வரும் வரை திறந்த மேல் மாடியில் உட்கார்ந்து கடலை பார்த்தவாறு வெகுநேரம் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தனர்.
மறுநாள் காலை குமரன் அகிலாவை கல்யாண வீட்டில் கொண்டு விட்டுவிட்டு மாம்பலத்தில் இருந்து திரும்பி வந்தபோது சபேசன் காரியாலயத்திற்கு புறப்பட்டு சென்றிருந்தான். வீட்டில் கனகா மட்டும் தனியே இருந்தாள். நீங்கள் வந்த பிறகுதான் அவர் ஆபீஸுக்கு போக வேண்டும் என்றிருந்தார். அதற்குள் ஆபீஸில் இருந்து டெலிபோன் வந்து விட்டது. ஏதோ அவசர வேலையாம். எந்த அவசர வேலையானாலும் இவரைத்தான் தொந்தரவு செய்கிறார்கள். சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள இவருக்கென்று ஒரு நேரமும் கிடையாது போலிருக்கின்றது என்று அழுத்து கொண்டாள் கனகா. நல்லதுதானே கனகா, அப்படியெல்லாம் இருந்தால்தான் வேகமாக முன்னுக்கு வர முடியும் என்றான் குமரன். நீங்கள் வந்திருக்கும் சமயத்தில் உங்களுடன் கொஞ்ச நேரம் பேசக்கூட முடியாவிட்டால் என்ன இருக்கிறது? பரவாயில்லை, நேற்று முழுவதும் தான் சபேசனை என்னுடன் இழுத்து கொண்டு ஊரெல்லாம் சுற்றியாயிற்றே என்றான் குமரன். ஆமாம், உங்களுடைய உத்தியோக விஷயமாக என்ன முடிவு செய்தீர்கள்? இவருடைய கம்பெனியே உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் தர தயாரா இருக்கிறதாமே. ஆமாம், நான் சரி என்று சொல்வதுதான் பாக்கி. அநேகமாக அதையே தான் ஏற்றுக்கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அந்த உத்தியோகத்தில் ஒரு தொல்லை இருக்கிறதே. என்ன? அடிக்கடி நாடு முழுவதும் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்க வேண்டுமாமே. முக்கியமாக வடநாட்டில் அங்கங்கே நடக்கும் வேலைகள் மேற்பார்ப்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் 2 மாதம் 3 மாதம் தங்கி இருக்கவும் வேண்டி இருக்குமாமே என்றாள் கனகா. அதை நான் தொல்லையாக நினைக்கவில்லை. அதையே ஒரு கவர்ச்சியாகத்தானே கருதுகிறேன். நிலையில்லாமல் சுற்றி கொண்டிருப்பதையா? நிலையாக ஒரே இடத்தில் இருப்பதால் மட்டும் எனக்கு என்ன கவர்ச்சி இருக்கிறது என்று சிரித்தான் குமரன். கனகா சிரிக்கவில்லை. அவள் முகம் வாடிவிட்டது. நீங்கள் இப்படி பேசுவதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கிறது தெரியுமா? இவ்வளவு தூரம் உங்களுக்கு வாழ்வே வெறுத்து போகும்படியாக அப்படி என்ன நடந்துவிட்டது என்றாள். நீ நினைப்பது தவறு கனகா. நான் வாழ்வை வெறுப்பவனாயிருந்தால் உயிருக்குயிரான என் வீரமணியையே பறிகொடுத்த பிறகு நான் உயிரோடு திரும்பி வந்திருப்பேனா என்று குமரன் உணர்ச்சியுடன் கூறியதை கேட்டதும் கனகாவால் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. தமையனை பற்றிய துயர நினைவில் கண்களில் நீர் ததும்ப சற்று நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். பின்பு ஒரு பெருமூச்சுடன் கூறினாள். நீங்கள் வாழ்வை வெறுக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் வெறுப்பில்லாமல் இருப்பதும் பற்று கொள்வதும் ஒன்றாகிவிட முடியாதே. பற்று இல்லாமலா உத்தியோகத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன்? அது உழைப்பில் உள்ள பற்று. ஓய்ந்து உட்கார்ந்திருப்பதை நீங்கள் ஒரு நாளும் விரும்ப மாட்டீர்கள் என்பதுதான் அதற்கு காரணம். அதற்கும் வாழ்வில் பற்று இருப்பதற்கும் வெகு தூரம் என்றாள் கனகா. எனக்கு வாழ்வில் பற்றே கிடையாது என்று நீயாகவே முடிவு கட்டிவிட்டாயா என்று சிரித்தான் குமரன். நான் மட்டும் அப்படி நினைக்கவில்லை. நேற்று அகிலாவுடன் ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தேனே, அவளும் உங்களுடைய இந்த விரக்தியை பற்றித்தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். எப்படியாவது அதை மாற்ற வழி கிடையாதா என்றுதான் துடித்து கொண்டிருக்கிறாள். அகிலாவின் பேச்சு வந்ததும் குமரன் மௌனமாயிருந்தான். சட்டென்று கனகா கூறினாள். குமரண்ணா, உங்களுக்கு தங்கை என்ற முறையில் ஒரு விஷயம் சொல்ல எனக்கு உரிமை உண்டென்று நினைக்கிறேன். சொல்லு கனகா. அகிலா எனக்கு அண்ணியாய் வந்தால் எனக்கு எவ்வளவோ சந்தோஷமாய் இருக்கும். அவளுடைய நேரடியான இந்த பேச்சு குமரனை திக்கு முக்காட செய்தது. என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்தாற்போல் உட்கார்ந்திருந்தான். ஏன் பதில் பேச மாட்டேன் என்கிறீர்கள் அண்ணா? நடக்க முடியாத ஒரு விஷயத்தையும் உன் சந்தோஷத்தையும் சம்பந்தப்படுத்தி பேசிவிட்டாயே, அப்புறம் எனக்கு பேசவா ஏது என்றான் குமரன் சற்று வேதனையுடன். நடக்க முடியாத விஷயம் என்று ஏன் சொல்கிறீர்கள்? அகிலாவின் மனதை நான் புரிந்து கொண்டு விட்டேன். நீங்கள் சரி என்று சொன்னால் இது கட்டாயம் நடந்துவிடும். மன்னித்துக்கொள் கனகா. வீரமணியின் மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு விதத்திலும் உன்னுடைய சந்தோஷத்திற்காக பாடுபட கடமைப்பட்டவன்தான் நான். ஆனால் இந்த ஒரு விதத்தில் மட்டும் நீ விரும்பும் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கப் போகிறீர்களா? என் முடிவுக்கு காரணம் ஏக்கமில்லை கனகா, நேர்மை உணர்ச்சி. எனக்காக மட்டுமல்ல, அகிலாவுக்காகவும் தான். அகிலாவை நான் என் மனதில் எவ்வளவு பக்தியுடன் போற்றி வருகிறேன் என்று உனக்கு தெரிந்திருக்க முடியாது. வள்ளியை சந்திப்பதற்கு முன்னால் நான் அகிலாவை சந்தித்திருந்தால் ஒருவேளை என் மனம் வேறு விதத்தில் அவளை ஏற்றிருக்குமோ என்னவோ. ஆனால் இப்போது அகிலாவிடம் நான் கொண்டிருக்கும் பக்தி வாழ்க்கை பிணைப்பாக பரிணமித்தால் அதன் பக்தியையே
குறைவுபடுத்துவதாகிவிடும். என் பக்தியில் முதலிடம் பெற்றுவிட்ட அகிலா என் நினைவிலும் முதலிடம் பெற வேண்டாமா? அதாவது ஆயுள் முழுவதும் அந்த காட்டுப் பெண்ணின் நினைவுக்குத்தான் முதலிடம் கொடுத்து போற்றிக் கொண்டிருக்க போகிறீர்களா? வருங்காலத்தை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய இப்போதைய மனநிலையை கருதித்தான் நான் பேசுவதெல்லாம். வள்ளியை காட்டுப் பெண் என்று நீ பழித்தாலும் அவளுடைய நினைவு எனக்கு புனிதமானதுதான். அந்த நினைவுக்கு துரோகம் செய்து நான் அகிலாவை ஏற்றுக்கொள்வது அகிலாவுக்கே செய்யும் துரோகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வள்ளி உங்களுக்கு செய்த துரோகத்தை பற்றிய சிந்தனையே உங்களுக்கு கிடையாதா? வள்ளி எனக்கு துரோகம் செய்ததாக நான் என்றாவது நினைத்தால்தானே? அவள் நிலைமையை நான் பார்த்த அதே அனுதாப கண்களுடன் நீயும் பார்த்திருந்தால் அவளை பற்றிய இவ்வளவு கடுமையான எண்ணத்துக்கு உன் மனதில் இடம் இருக்காது. நீங்கள் 1000 சமாதானம் சொன்னாலும் சரி, அந்த பெண்ணின் நினைவுக்காக உங்கள் வாழ்வையே பாழ்படுத்திக் கொள்வதை நினைத்தால் எனக்கு கோபம்தான் வருகிறது என்றாள் கனகா வெறுப்புடன். என்னை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய கோபம் மாறிவிடும் என்றே நம்புகிறேன் என்று கூறி எழுந்தான் குமரன். சாப்பாட்டுக்கு பிறகு வெளியே புறப்பட்டு சென்ற குமரன் மாலையில் சபேசனுடன் தான் திரும்பி வந்தான். கனகா, சந்தோஷ செய்தி என்று குதூகலத்துடன் கூறிக்கொண்டே உள்ளே வந்தான் சபேசன். குமரன் எங்கள் கம்பெனி வேலையையே ஏற்றுக்கொண்டு விட்டார். இதை கேட்டு நான் ஆச்சரியப்படவில்லை. அண்ணா வேறு ஏதாவது நிலையான வேலையை ஒப்புக்கொண்டிருந்தால்தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன் என்றாள் கனகா. இந்த வேலையை நான் ஒப்புக்கொள்வதை பற்றி கனகாவுக்கு இஷ்டமே இல்லை என்று சிரித்தான் குமரன். ஆமாம், என் இஷ்டத்தை கேட்டுக்கொண்டுதான் ஒவ்வொன்றும் செய்கிறீர்களா என்ன என்றாள் கனகா. உடனேயே வேலையில் சேர்ந்துவிடப் போவதில்லை கனகா. 10 நாள் அவகாசம் கேட்டிருக்கிறேன் என்றான் குமரன். நல்ல வேலை. வேலையில் சேர்ந்த பிறகுதான் அலைச்சல் இருக்கவே இருக்கிறது. 10 நாள் அவகாசத்தையாவது அலைச்சல் இல்லாமல் எங்களுடன் கழிப்பீர்கள் அல்லவா என்றாள் கனகா. இல்லை கனகா, வேலையில் சேர்வதற்கு முன்னால் நான் மேற்கொள்ள வேண்டிய புனித யாத்திரை ஒன்று இருக்கிறது. சுருளியாற்று திட்டத்தில் எனக்கு பழக்கமாகிவிட்ட இடங்களை ஒரு தரம் பார்த்து வர வேண்டும் என்ற ஆவலை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றான் குமரன். புனித யாத்திரையா இது என்று கேட்டாள் கனகா கிண்டலாக. ஆமாம் கனகா, என் நினைவில் ஒன்றிவிட்ட அந்த இடங்களுக்கு என் வரையில் ஒரு புனித தன்மை இருக்கவே இருக்கிறது என்றான் குமரன். நீலமலை காடுகளில் புது வசந்தம் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது. காட்டு மலர்களின் கதம்ப மணமும் பச்சிலைகளின் பசிய வாடையும் பட்டை உரித்த மரங்களின் புதிய நெடியும் கலவை சுகந்தமாக கம் என்று எங்கும் நிறைந்து கமழ்ந்து கொண்டிருந்தது. உணவை பற்றிய சிந்தனை இல்லாமல் பறவை இனங்கள் பரவசமாய் பாடிக்கொண்டிருந்தன. சிலு சிலுவென்று ஓடிக்கொண்டிருந்த சிற்றோடைகள் அந்த ஏகாந்த சூழலில் இன்னிசை நிரப்பிக் கொண்டிருந்தன. ஆனால் வசந்தத்தின் அந்த வண்ண எழிலும் இனிய மனங்களின் அந்த இன்பக் கலவையிலும் பறவை இனங்களின் பரவச குரல்களிலும் சிற்றோடைகளின் சிலு சிலுவென்ற கீதத்திலும் எங்கிருந்து இவ்வளவு வேதனை வந்து கலந்திருந்தது? கீழூரில் இருந்து வேலன்கடவு வரை பஸ்ஸில் வந்திருந்த குமரன் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். 4 வருடங்களுக்கு முன்னால் அந்த மலைப்பகுதிக்கு அவன் முதலில் வந்த போதும் வேலன்கடவில் இருந்து தனது பெட்டி படுக்கை முதலிய சாமான்களை ஜீப்பில் அனுப்பிவிட்டு உச்சி கடவு வரை நடந்தேதான் சென்றிருந்தான். ஆனால் அப்போது நடந்ததற்கும் இப்போது நடப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம்! மலை காட்சிகளை கண்டு பரவசமாகி உவகை பொங்கும் உள்ளத்துடன் உல்லாச நடை போட்டிருந்தான் அன்று. இன்றோ நெஞ்சை அழுத்தும் நீங்காத வேதனையை குறைத்து கொள்ள முடியாதா என்ற தாபத்துடன் நடந்து கொண்டிருந்தான். அகிலாவை டெல்லிக்கு ரயிலேற்றி அனுப்பிவிட்டுத்தான் அவன் சென்னையில் இருந்து புறப்பட்டிருந்தான். மாம்பலத்தில் மாமா வீட்டு கல்யாண கோலாகலங்கள் முடிந்ததும் மேலும் 2 நாட்கள் ராயபுரத்தில் தங்கியிருந்த பிறகுதான் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றாள் அகிலா. டெல்லியில் இருந்து பத்தான்கோட் வரை ரயிலில் சென்று விட்டாள். அங்கிருந்து அவள் சேர வேண்டிய இராணுவ ஆஸ்பத்திரிக்கு அவளை அழைத்து செல்ல மேஜர் ரகுநாத் ஜீப் வசதிக்கு ஏற்பாடு செய்திருப்பார். அப்போது அவன் இந்த உச்சிக்கடவு சாலை வழியே நடந்து கொண்டிருக்கும் இதே நேரத்தில் அகிலா ஆஸ்பத்திரியை நோக்கி ஜீப்பில் சென்று கொண்டிருப்பாள் என்று நினைத்த போது குமரனின் கண்களை ஏனோ கண்ணீர் மறைத்தது.
சென்னையில் இருந்து ரயில் வண்டி புறப்படுவதற்கு முன்னால் அகிலாவுடன் பேசிய அந்த கடைசி பேச்சு இன்னும் குமரனின் மனதில் பசுமையாயிருந்தது. கனகாவும் சபீசனும் கூட அகிலாவை வழி அனுப்புவதற்காக வந்திருந்தனர். அகிலா, 4 நாட்கள்தான் எங்களுடன் பழகி இருக்கிறீர்கள். அதற்குள் எங்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான் உங்களை நினைக்க தோன்றுகிறது. இவ்வளவு சீக்கிரம் உங்களை பிரிய வேண்டி இருப்பதை நினைத்து எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிருக்கிறது தெரியுமா என்றாள் கனகா. பழகிவிட்டு பிரியும் போது யாருக்குத்தான் கஷ்டமாயிருக்காது? பழகிய நினைவில்தான் பிரிவின் துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்றாள் அகிலா. அப்போது அவள் கண்கள் இயல்பாகவே குமரன் பக்கம் திரும்பின. மறுபடியும் இந்த பக்கம் எப்போது வருவீர்கள் சிஸ்டர் என்று கேட்டான் குமரன். வரவேண்டிய அவசியம் இருந்தால்தானே. உங்கள் தகப்பனார் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 2-3 வருஷங்கள் தானே பாக்கி இருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் அவருடனேயே இந்த பக்கம் திரும்பி வந்து விடுவீர்கள் இல்லையா? ஏன், தகப்பனார் ஓய்வு பெற்றால் நானும் ஓய்வு பெற வேண்டும் என்ற அவசியமா? என்னுடைய சேவை காலம் முடிவதற்கு இன்னும் எத்தனையோ வருஷங்கள் பாக்கி இருக்கின்றனவே என்று சிரித்தாள் அகிலா. சேவை காலம் முடியும் வரை சேவை செய்து கொண்டிருக்க போகிறீர்களா என்று கேட்டான் குமரன். சேவை காலம் முடியும் வரை கணக்கில்லையே, அதற்கு மேலும் செய்து கொண்டிருக்கலாமே. சேவைக்கு முடிவு ஏது என்றாள் அகிலா. அது சரி அகிலா, அப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கைதானே முக்கியம் என்றாள் கனகா. நான் அப்படி நினைக்கவில்லை. என் வரையில் சேவைதான் முக்கியம் என்றாள் அகிலா. அவள் அவ்வாறு கூறுவதற்கும் ரயில் கூவிக்கொண்டு புறப்படுவதற்கும் சரியாயிருந்தது. கடைசியில் ஒரு கணத்துக்கு அவளுடைய விழிகள் அவனுடைய விழிகளை சந்தித்தன. அவை பனித்திருந்ததை அந்த ஒரு கணத்தில் குமரனால் காண முடிந்தது. எங்கோ கண் காணாத நெடுந்தொலைவில் எளிதில் எட்டிவிட முடியாத தனிமை சூழலில் அமைந்திருந்த அந்த இராணுவ ஆஸ்பத்திரியை நோக்கி சேவை ஒன்றை லட்சியமாக சென்று கொண்டிருந்த அகிலாவை நினைத்து குமரனின் நெஞ்சு தழுதழுத்தது. வேலன்கடவு பஸ் நிலையத்தில் அவன் வந்து இறங்கிய போது காலை 10 மணி இருக்கும். தற்காலிக தேவைகளுக்கான மாற்றுடைகளும் மற்ற சாமான்களும் அடங்கிய பிரயாணப்பை ஒன்று மட்டுமே அவன் கையில் இருந்தது. அதை தோளில் மாட்டிக்கொண்டுதான் நடக்க ஆரம்பித்திருந்தான். முந்தைய தினம் மாலையிலேயே அவன் கீழூருக்கு போய் சேர்ந்திருந்தான். டாக்டர் அருளானந்தத்தின் வேண்டுகோளை அவன் மறக்கவில்லை. அதற்குள் அருளானந்தமும் குமரனை சந்தித்ததை பற்றி தமது மனைவிக்கு எழுதியிருந்தார். ஆகவே குமரனின் வருகை மேரி அம்மாளுக்கு வியப்பளிக்கவில்லை. மாறாக அவனை எதிர்பார்த்திருந்தவளைப் போல் அவனை வரவேற்று உபசரித்தாள். அவளுடைய வற்புறுத்தலை தட்ட முடியாமல் குமரன் இரவு அவர்கள் வீட்டிலேயே தங்கி ஓய்வெடுத்து கொண்டு காலையில்தான் புறப்பட்டிருந்தான். முன்பு ஓரிரு தடவைகள் அருளானந்தம் அவனை தம் வீட்டுக்கு அழைத்து சென்ற சமயங்களில் மேரி அம்மாளை பற்றி குமரனின் மனதில் உருவாயிருந்த அபிப்பிராயமே வேறு. உயர்ந்த கொள்கைகளோ மென்மை உணர்ச்சிகளோ எதுவும் இல்லாமல் செட்டும் கட்டுமாக காசு சேர்ப்பதொன்றையே லட்சியமாக கொண்டிருந்த சாதாரண பெண்மணி என்றுதான் அவளை பற்றி நினைக்க தோன்றியது அப்போது. ஆனால் இப்போதோ திடீரென்று பொங்கிய நாட்டுப்பற்று அவளை எத்தகைய புதுமை பெண்ணாக உருமாற்றியிருந்தது என்ற அதிசயத்தை நேரில் பார்த்து குமரன் மலைத்து போய்விட்டான். 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக கணவரை பிரிந்தறியாத அந்த குடும்ப தலைவி இப்போது நாட்டு நலனுக்காக அந்த பிரிவை எவ்வளவு முக மலர்ச்சியுடன் தாங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்த போது பிறந்த மண்ணின் சக்தியை நினைத்து குமரனின் நெஞ்சம் பெருமையால் விம்மியது. உச்சிக்கடவு சாலை வழியே அவன் நடந்து கொண்டிருந்தான். வெயிலே தெரியாத விதத்தில் சாலையின் இருபுறமும் மரங்களும் செடி கொடிகளும் செழித்து வளர்ந்திருந்தன. அந்த மரங்களினோடே புகுந்து வந்த தென்றல் இதமாக அவன் மேனியை தழுவி சென்று கொண்டிருந்தது. நடையை பற்றி அலுப்பே இல்லாமல் தன்னந்தனியே அந்த சாலை வழியே நடந்து சென்று கொண்டிருந்தான் குமரன். 1/2 மணி நேரத்துக்கு மேலாக அவன் அந்த சாலை வழியே சென்று கொண்டிருந்தும் ஜீப்போ லாரியோ எதுவும் அவனை கடந்து செல்லவில்லை என்ற உண்மை அப்போதுதான் குமரனின் மனதில் உரைத்தது. வேலன்கடவு பஸ் நிலையத்தில் இறங்கிய போதே அங்கு வழக்கமான கலகலப்பு இல்லை என்பதையும் அங்கிருந்த கடைகள் பெரும்பாலும் மறைந்து விட்டிருந்ததையும் அவன் பார்க்காமல் இல்லை. ஆனால் அதை பற்றி சிந்திக்காமலே
அங்கிருந்து நடக்க ஆரம்பித்திருந்தான். இப்போதுதான் அதன் முழு அர்த்தமும் சட்டென்று அவன் மனதில் வந்து மோதியது. திட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் வரையில் கலகலப்பே உருவாயிருந்த அந்த காட்டு பிரதேசம் இப்போது வேலைகள் பூர்த்தியான பிறகு வெறிச்சோடி போயிருந்ததில் என்ன ஆச்சரியம்? உச்சிக்கடவு காரியலாயத்திலும் பவர் ஹவுஸிலும் குறைந்தபட்சம் எவ்வளவு பேர் தேவையோ அவ்வளவு பேர்தானே அங்கு நிலைத்திருக்க முடியும். உச்சிக்கடவு சாலையில் இருந்து சம்பா நீர்த்தேக்கத்துக்கு பிரிந்து செல்லும் சாலை அருகே வந்ததும் குமரன் அடிமேல் அடி எடுத்து வைக்க முடியாமல் தயங்கினான். மேலே அடியெடுத்து வைக்க முடியாமல் தயங்கி நின்றான். அவன் உள்ளம் கனத்தது. அவன் வரையில் அந்த சாலை பிரிவு எத்தனை எத்தனை இன்ப துன்பங்களின் சங்கமத்திற்கு காரணமாய் இருந்திருக்கிறது. அந்த நினைவுகளின் சுமையை குறைத்து கொள்ள அவனுக்கு சிறிது நேரம் பிடித்தது. தளர்ந்த நடையுடன் தான் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். அவன் கால்கள் தாமாகவே அவனை அணைக்கரை வீட்டு பக்கம் இழுத்தன. இப்போது அங்கே குடியிருப்பவர் அவனுடைய வருகையை விரும்புவாரோ மாட்டாரோ என்ற தயக்கம் தோன்றினாலும் அவன் கால்கள் தமது நடையின் வேகத்தை குறைக்கவில்லை. தோட்டத்து கேட்டை திறந்து கொண்டு உள்ளே காலடி வைத்ததும் அவன் திகைத்து நின்றான். வீடு பூட்டியிருந்தது. யாரும் அங்கே குடி இல்லை என்ற உண்மையை அப்போதுதான் அவன் உணர்ந்தான். அந்த வீட்டையும் அந்த ஏகாந்தமான சூழ்நிலையையும் அவன் ரசித்ததைப் போல வேறு யார் ரசிக்கப் போகிறார்கள்? அணைக்கட்டு பக்கம் திரும்பியதும் சுருளியாறு சாந்தமாக ஓடிக்கொண்டிருந்த காட்சி புலனாயிற்று. அதன் இருபுறமும் உயர்ந்து நின்ற மலை சுவர்கள் அவனை வரவேற்க எழுந்து நின்றவை போல் தோன்றின. குமரனின் கண்கள் சுற்றுமுற்றும் போலாவை தேடின. தோட்டத்தில் எங்கும் அவனை காணாததும் அவனுடைய குடிசைக்குள் எட்டி பார்த்தான். போலா அங்கேயும் இல்லை. ஒருவேளை அணைக்கட்டு மறைவிலேயே எங்கேயாவது உட்கார்ந்து ஹூக்கா குடித்து கொண்டிருக்கிறானோ என்னவோ என்று எண்ணியவாறு அணைக்கட்டை நோக்கி சரிவில் இறங்கி சென்றான். அணைக்கட்டின் கதவுக்கான ராட்டின யந்திரம் இப்போது அணைக்கட்டை அடுத்தாற்போல கரையிலேயே அமைந்திருந்தது. குமரன் அங்கிருந்த போதே அதற்கான ஏற்பாடுகளை செய்து முடித்திருந்தான். சுருளி ஆற்றில் வெள்ளம் இல்லாததால் கதவு மூடியே இருந்தது. வீரன் வாய்க்காலில் தண்ணீர் எப்போதும் போல நிரம்பி ஓடிக்கொண்டிருந்தது. அணைக்கட்டில் ஏறி சென்ற குமரன் தடுப்பு கம்பியில் சாய்ந்து வீரன் வாய்க்கால் அங்கிருந்து வளைந்து செல்லும் அழகை பார்த்தவாறு சற்று நேரம் நின்றிருந்தான். இதே இடத்தில் சுருளியாற்று வெள்ளத்திடையே நின்று உயிருக்காக மன்றாடியவாறு ராட்சத கிளையின் பிடியில் இருந்து தப்புவதற்காக போராடிய அந்த நாள் அவன் நினைவுக்கு வந்தது. உரிய சமயத்தில் வள்ளி அங்கு வந்து சேர்ந்திராவிட்டால் அவன் கதி என்ன ஆகி இருக்கும்? அவளுடைய சமயோசித புத்தி அல்லவா அவனுடைய உயிரை காப்பாற்றியது. அதற்கு மேலும் ராட்டின யந்திரத்துடன் அவன் மல்லுக்கு நின்ற சமயத்தில் சிறிதும் தயக்கம் இல்லாமல் எவ்வளவு தைரியமாக அவனுக்கு கை கொடுத்து உதவினாள். அன்று அவள் பேசிய வார்த்தைகளில்தான் எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு கனிவு. சட்டென்று தன் எண்ணங்களுக்கு அணை போட்டான் குமரன். வள்ளி யாரோ அவன் யாரோ என்ற நிலைதானே இப்போது. அந்த பழைய நினைவுகளை எண்ணி பார்க்க கூட அவனுக்கு உரிமை கிடையாது என்ற உணர்வு அவன் உள்ளத்தையே குற்றம் சாட்டுவது போல் இருந்தது. சார், யாரு சார் நீங்க? அங்க என்ன செய்றீங்க என்று அதட்டுவது போல யாரோ பேசும் குரல் கேட்டதும் குமரன் திரும்பி பார்த்தான். அவனுக்கு பழக்கம் இல்லாத புதிய ஆள் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். நீ யாருப்பா என்று கேட்டான் குமரன். என்ன இங்க காவலுக்கு போட்டிருக்காங்க, நீங்க ஆற பார்க்க வந்தீங்க என்று கேட்டான் அந்த ஆள். முன்னாலே இங்க காவலுக்கு இருந்த போலாநாத் என்ற ஒரு வயதான ஆள் இப்போது இல்லையா? ஓ, அந்த கூர்க்கா கிழவர் கேக்குறீங்களா? அந்த ஆள் காலமாகி 2 வருஷத்துக்கு மேல ஆகுதே என்று அந்த ஆள் கூறியதும் குமரன் திடுக்கிட்டான். அடடா, போலாவுக்கு என்ன செய்தது? வேற என்ன செய்யணும்? உக்கா குடிச்சேதான் அந்த ஆளு உசுர விட்டாரு. வெயில் காஞ்சுகிட்டே பிடிச்சிட்டு இருந்தாராம். அப்படியே பிராணன் போயிருச்சாம். பார்த்தவங்களுக்கு அந்த சமாச்சாரம் தெரியல. இன்னும் உக்கா குடிச்சிட்டு தான் உட்கார்ந்துருக்காருன்னு நினைச்சாங்களாம். அந்த காட்சியை குமரனால் கற்பனை செய்ய முடிந்தது. தோட்டத்தின் புல் தரையில் கூனல் முதுகுடன் வெயிலில் காய்ந்தவாறு ஹூக்கா பிடித்து கொண்டிருக்கும் போலாவின் தோற்றம் உட்கார்ந்திருந்த நிலையிலேயே பிராணன் பிரிந்து சென்ற பிறகும் கூட அந்த உடல் அப்படியேதான் இருந்திருக்கும். பாவம் போலா,
அத்தனை ஆண்டுகளாக அவன் அடைய தவித்த மரணம் அவனுக்கு அனாயாசமாக கிடைத்து விட்டது. ஒரு பெருமூச்சுடன் அங்கிருந்து புறப்பட்டான் குமரன். மீண்டும் உச்சிக்கடவு சாலை வழியே அவன் சிறிது தூரம் சென்றதும் இரட்டை கிளை பாக்கு மர திருப்பம் எதிர்பட்டது. அந்த இடத்தில்தான் அவன் மங்காவிடம் அந்த கழுத்தாரத்தை கொடுத்து வள்ளிக்கு திருமண பரிசாக கொடுக்க சொல்லியிருந்தான். மங்கா கட்டாயம் அவளிடம் கொடுத்திருப்பாள். எப்போதாவது வள்ளி அதை எடுத்து பார்ப்பாளோ மாட்டாளோ? மங்காவை இப்போது பார்த்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். 3 வருஷங்களில் நடந்த சமாச்சாரங்களை எல்லாம் அவளாகவே சொல்லி தீர்த்து விடுவாளே. ஆனால் அவர்கள் எல்லாம் இங்கேயே இருப்பார்கள் என்ற என்ன நிச்சயம்? வேலை முடிந்தது மற்றவர்கள் எத்தனையோ பேர் அப்படியே சிதறி வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விட்டது போல் மங்காவும் அவள் தாயாரும் கூட வேறெங்காவது புறப்பட்டு போயிருக்கலாமே. உடும்பு கொட்டகை வேலையில் காளியண்ணன் இன்னும் அப்படியே நிலைத்திருந்தாலும் இருக்கலாம். அல்லது ஒற்றை கை ஆளை வைத்து கொள்ள முடியாதென்று அவனுக்கும் சீட்டு கொடுத்து அனுப்பிவிட்டார்களோ என்னவோ. அப்படியானால் வள்ளி, ஆனால் அவளுக்கென்று ஒரு குடும்பம் ஏற்பட்ட பிறகு காளியண்ணனின் வேலை நிலைத்திருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இரண்டும் ஒன்றுதானே. அருவிக்கரைக்கு செல்லும் வழியில் இருந்து சற்று விலகித்தான் காளியண்ணனின் வீட்டுக்கு செல்லும் வழி இருந்தது. அந்த இடம் வந்ததும் காளியண்ணனின் வீட்டுக்கே சென்று பார்த்தால் என்ன என்று ஒரு கணம் தயங்கினான் குமரன். ஆனால் அதற்கு துணிவு வரவில்லை. அங்கே சென்று அவன் என்ன பார்க்க விரும்பினான், என்ன தெரிந்து கொள்ள விரும்பினான்? அவ்வித ஆவலே தவறானதாக அவனுக்கு தோன்றியது. பரபரப்புடன் நடையை துரிதப்படுத்தி அருவிக்கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அருவிக்கரை குடிசை இன்னும் அப்படியேதான் இருந்தது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அதன் கோரை போல் கூரை சிறிது மட்கி போய் பல இடங்களில் பேய்ந்து போயிருந்தது போல் தோன்றினாலும் அம்மாதிரி குடிசையில் அடிக்கடி கூரையை மாற்றுவதற்கு யாருக்கு கை வரும்? அதுவும் வெள்ளாத்தாவும் மங்காவும் அதை பற்றி கவலைப்படுவார்களா என்ன? அவர்கள் இன்னும் அங்கேதான் இருக்க வேண்டும் என்ற குதூகலத்துடன் குமரன் அந்த குடிசைக்குள் சென்றான். என்ன ஏமாற்றம்! குடிசை காலியா இருந்தது. மூளை கொன்றாக கிடந்த கரி ஏறிய 2-3 சட்டி பானைகளை தவிர வேறெந்த பொருளும் அங்கே இல்லை. அடுப்பில் என்றோ பாதி எரிந்தும் எரியாமலும் கருகி போய் குமைந்திருந்த காட்டு சுள்ளிகள் செத்தைகளின் சாம்பல் இன்னும் அள்ளப்படாமல் அப்படியே கிடந்தது. பாவம், பவர் ஹவுஸ் பகுதியில் வேலையெல்லாம் முடிந்த பிறகு மங்காவுக்கும் அவள் தாயாருக்கும் அங்கே பிழைப்பு ஏது? இப்போது எங்கே எப்படி அவர்களுடைய வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ? மங்காவின் எளிமை நிறைந்த தன்னம்பிக்கையையும் எதற்கும் அஞ்சாத துடுக்கு பேச்சையும் எண்ணி பார்த்தவாறு கனக்கும் நெஞ்சுடன் அந்த குடிசையை விட்டு வெளியே வந்த குமரன் அருவிக்கரைக்கு நடந்தான். மேம்பாறை கசத்தில் இருந்த கண்ணாடியை காய்ச்சி ஊற்றினது போல் மெல்லிய பளிங்கு படலமாக அலை அலையாய் விழுந்து கொண்டிருந்த அருவியின் அழகு அவனது நெஞ்ச சுமையை சிறிது மறக்கடித்தது. அந்த காட்சியில் சொக்கிப் போய் சற்று நேரம் அங்கேயே நின்றான். பின்பு மேம்பாறை கசத்திற்கு கொண்டு செல்லும் புதர் அடர்ந்த ஒற்றையடி பாதை வழியே மேலே சென்றான். மேம்பாறை கசத்தின் பளிங்கு நீரில் 20 அடி ஆழத்துக்கடியில் பறந்து கிடந்த வெள்ளை கூழாங்கற்கள் கையால் தொட்டுவிடக்கூடும் என்று நினைக்கும் அளவுக்கு மேலே உயர்ந்து தோன்றின. அவற்றினிடையே துள்ளி விளையாடி கொண்டிருந்த வெள்ளி மீன்களுக்கு வெளி உலகத்தை பற்றிய சிந்தனை ஏது? யாருடைய வேதனையையோ விருப்பு வெறுப்பையோ பற்றி அவைகளுக்கு என்ன கவலை? துள்ளலும் துடிப்பும் பாய்ச்சலுமே உருவாக அவை வழக்கம் போல விளையாடி கொண்டிருந்தன. இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்தாலும் இந்த காட்சி இளமை மாறாமல் இப்படியே தான் இருக்கப் போகிறது என்று நினைத்த போது குமரனுக்கு பொறாமையாக கூட இருந்தது. ஆனால் மனிதனுடைய இளமை இயற்கையின் இளமையுடன் என்றாவது போட்டி போட முடியுமா என்ன? அதை நினைத்து மனதுக்குள் சிரித்தவாறே குமரன் பாறைகளில் தாவி தாவி அருவியின் விளிம்பு வரை சென்று நின்று கொண்டான். அங்கிருந்து பார்த்தபோது சிறந்த சைத்திரிகள் தீட்டிய சித்திரம் போல் காட்சியளித்தது அருவிக்கரை. அருவி நீர் கீழே இந்த சிறிய தடாகத்தில் நிரம்பி அதிலிருந்து சாதாரண ஓடையைப் போல கூழாங்கற்களிடையே பாய்ந்தோடிக்கொண்டிருந்தது. அதே இடத்தில் அன்றொரு நாள் வள்ளி
குடத்தில் நீர் மொண்டு கொண்ட பிறகு அதை இடுப்பில் ஏந்தியவாறு குடிசையை நோக்கி சென்ற காட்சி இப்போது குமரனின் கண் எதிரே தோன்றுவது போல் இருந்தது. வள்ளியின் மனம்தான் எவ்வளவு மென்மையானது. மங்காவின் தாயாருக்கு உடம்பு சரியில்லை என்று தெரிந்ததும் தானாகவே உதவிக்கு ஓடி வந்து விட்டாளே. அவளை காட்டுப்பெண் என்று கனகா பழித்தாள். ஆனால் அன்று வள்ளி காட்டிய நல் உணர்ச்சி எத்தனை நாகரீக பெண்களின் மனதில் தோன்றிவிடும். திடீரென்று அந்த அமைதியான சூழ்நிலையில் ஒரு குழந்தையின் குரல், அம்மா, அத்தா, தண்ணி என்று ஏதேதோ மழலை சொற்களை தொடர்ந்து குழந்தையின் கலகலவென்ற சிரிப்பு. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் குமரன். மேம்பாறை கசத்தின் அருகே 2-2.5 வயது மதிக்க தகுந்த பிள்ளை குழந்தையொன்று மலர்ச்சியே உருவாக மழலை சொற்களை உதிர்த்தவாறு தத்தி தத்தி நடந்து கசத்தின் விளிம்பு வரை சென்று நிற்பதை கண்டதும் அவனுக்கு பக்கென்றது. அடடே, குழந்தை விழுந்துட போறதே என்று பதறியவாறு பாறைகளில் தாவி ஓடி சென்று அந்த குழந்தையை வாரி எடுத்து கொண்டான். மொழுவென்று புஷ்டியாயிருந்த அந்த குழந்தை அவனுடைய கன்னத்தை தடவியவாறு அவனை பார்த்து மலர்ந்து சிரித்தது. யார் இப்படி குழந்தையை தனியே விட்டு விட்டார்கள்? குழந்தை கசத்தில் விழுந்திருந்தால் என்ன கதையா இருக்கும் என்று தனக்குள் கூறிக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தான் குமரன். அதே சமயம், கண்ணா, கண்ணா, எங்க போயிட்ட கண்ணா என்று திகிலுடன் கூவி அழைக்கும் ஒரு பெண்ணின் குரல் அவன் காதில் விழுந்தது. அந்த திசையில் திரும்பி பார்த்தான். மறுகணம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான். கண்ணா, கண்ணா என்று கதறியவாறு கசத்து கரையை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்த பெண் வேறு யாரும் இல்லை, வள்ளியேதான். யாரோ ஒரு ஆடவன் குழந்தையை கையில் தூக்கி கொண்டு நிற்பதை பார்த்ததும் வள்ளியும் சட்டென்று ஸ்தம்பித்து நின்றாள். அதே கணத்தில் அந்த ஆடவன் யார் என்று புரிந்து கொண்டதும் வியப்பு மிகுதியில், நீங்களா என்று தன்னை அறியாமலேயே கூவி விட்டாள். குழந்தை இப்படித்தான் தனியே விடுவார்களா? ஒரு கணம் தப்பியிருந்தால் கசத்திலேயே விழுந்திருக்குமே என்று கூறிய குமரன் மெதுவாக அவளை நோக்கி முன்னே சென்று குழந்தையை அவள் அருகே தரையில் விட்டான். குழந்தை அவனை பார்த்து கலகலவென்று சிரித்தது. கண்ணா, என்ன துஷ்டத்தனம் உனக்கு! திரும்பி பார்க்கறதுக்குள்ள எங்கேயோ ஓடி போயிட்டியே, மொரடு மொரடு என்று செல்லமாக கடிந்தவாறு குழந்தையை வாரி அணைத்து கொண்டாள் வள்ளி. நல்ல சமயத்துக்கு தெய்வம் போல நீங்க வந்து காப்பாத்தினீங்க. கண்ணனுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நானும் கசத்துல விழுந்து உயிரை விட்டிருக்க வேண்டியதுதான் என்று தழுதழுப்புடன் கூறியவாறு குமரனுக்கு கரம் கூப்பி தன் நன்றியை தெரிவித்தாள் அவள். அதே சமயம் அவள் கண்களில் நீர் நிரம்பியது. எப்படியோ ஐயா, ஒரு குறவும் இல்லாம திரும்பி வந்திருக்கீங்களே, அதை நான் பார்க்க முடிஞ்சதே. அதுக்காகவாவது இந்த கண்ணனை கொஞ்சனம் போல இருக்கு என்று கூறிக்கொண்டே கண்ணனுக்கு முத்தம் கொடுத்தாள். பிரயாண பையில் பகல் உணவுக்காக மேரி அம்மாள் கட்டி கொடுத்திருந்த பொருட்களோடு பிஸ்கட் பொட்டலம் ஒன்று இருந்தது. குமரன் அதை எடுத்து குழந்தையிடம் நீட்டியதும் குழந்தை தாவி அதை வாங்கி கொண்டது. பட்டாளத்துல சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை செய்யாத நாள் கிடையாது. கௌரியம்மன் என் பிரார்த்தனையை கேட்காம இல்ல என்று பரபரப்புடன் கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டவாறே கூறினாள் வள்ளி. இன்னும் என்ன பத்தின நினைவு உன் மனசுல இடம் கொடுக்கலாமா வள்ளி? நீ என்னை அடியோடு மறந்திருப்பாய் என்று நினைத்தேனே என்றான் குமரன். வள்ளி திகைத்தாற் போல அவனை பார்த்தாள். ஆமாம் சார், நீங்க சொல்றதும் உண்மைதான். உங்களை பத்தி நினைக்க கூட எனக்கு என்ன உரிமை இருக்கு என்றாள் தீனமாக. குமரன் ஒரு பெருமூச்சுடன் மௌனமாயிருந்தான். சட்டென்ற தலையை குனிந்து கொண்ட வள்ளி ஏதோ தனக்குத்தானே கூறிக்கொள்வது போல கூறினாள். ஆனா ஆனா ஐயாவுக்காக என் கௌரி தாயை வேண்டிக்கிடுறது கூட தப்பா? எந்த இடத்திலேயும் ஐயா நல்லா இருக்கணுங்கிற கவலை எனக்கு இருக்க கூடாதா? குமரன் ஒன்றும் பேசவில்லை. அதற்கு மேலும் அங்கே நின்று வள்ளியை சங்கடத்திற்குள்ளாக்க அவன் விரும்பவில்லை. நான் வருகிறேன் வள்ளி. எப்போதும் நீ சேமமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனையும் என்று கூறிவிட்டு அருவிக்கரைக்கு இறங்கி செல்லும் ஒற்றையடி பாதையை நோக்கி நடந்தான். அந்த பாதையில் இறங்குவதற்கு முன்னால் அவன் சற்று நின்று திரும்பி பார்த்தான். வேறு திசையில் குழந்தையும் கையுமாக வள்ளி வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள்.
அருவிக்கரை சரிவி பாதை வழியே குமரன் 10 அடி கூட சென்றிருக்க மாட்டான். சட்டென்று எதிர் திசையில் இருந்து வள்ளியக்கா, வள்ளியக்கா என்று அழைத்து கொண்டு வரும் குரல் கேட்டதும் அவன் திடுக்கிட்டு நின்றான். வள்ளியை அப்படி அழைப்பது மங்காவை தவிர வேறு யாராயிருக்க முடியும்? மறுகணம் மங்காவே புதர்களை விலக்கி கொண்டு வெளிப்பட்டு அவன் எதிரே வந்தாள். திடீரென்ற குமரனை நேருக்கு நேர் கண்டதும் அவளுக்கும் ஒரே திகைப்பாய் போயிற்று. சார், நீங்களா? எப்ப வந்தீங்க என்று கூவினாள் வியப்புடன். குமரன் மங்காவின் தோற்றத்தில் இருந்த மாறுதலைத்தான் வியப்புடன் பார்த்தான். முன்பு காட்டு ரோஜாவாக இருந்த மங்கா இப்போ தோட்டத்து மல்லிகையாக காட்சியளித்தாள். மலைப்பகுதியில் பாறைகளிலும் மேடு பள்ளங்களிலும் கட்டுக்கடங்காமல் துள்ளி ஓடிக்கொண்டிருந்த காட்டாறு சமவெளி பிரதேசத்துக்கு வந்ததும் அடக்கமும் அமைதியும் நிறைந்து செல்லுமே, அதை போலவே மங்காவின் தோற்றத்திலும் இப்போது ஒருவித அடக்கமும் அமைதியும் வந்து கலந்திருப்பது போல குமரனுக்கு தோன்றியது. உங்களை இங்க பார்க்க போறேன்னு நான் நினைக்கவே இல்லை சார் என்றாள் மங்கா. நீயும் உன் தாயாரும் சௌக்கியம்தானா மங்கா? நீங்கள் 2 பேரும் இந்த இடத்தை விட்டே போய்விட்டீர்களோ என்று நினைத்தேன் என்றான் குமரன். சரிதான், இங்க இருந்த எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போயிட்ட மாதிரி நாங்களும் போயிருப்போம்னு நினைச்சிட்டீங்களா என்று சிரித்தாள் மங்கா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க வீட்டுக்கு போய் பார்த்தபோது வீடு காலியா இருந்ததே, யாரும் அங்க இல்லையே என்றான் குமரன். ஓ, பழைய வீட்டுல போய் பார்த்தீங்களா? நாங்க இனிமே அங்க எப்படி இருக்க முடியும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமில்ல. அப்படியா? தெரியாதே. உங்க உடும்பு கொட்டக ஆள் இருக்கே வள்ளி என்ன, அது எங்க ஆத்தா கிட்ட மல்லிக்கு நின்னு என்ன கல்யாணம் கட்டிக்கிடுச்சு. ஆத்தாவை நான் எப்படி தனியே விட முடியும்? அதுவும் இப்ப எங்க கூட தான் இருக்கு என்று விவரித்தாள் மங்கா. இதையெல்லாம் கேட்க கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மங்கா என்றான் குமரன். என்ன சந்தோஷமோ போங்க சார் என்று பெருமூச்செறிந்தாள் மங்கா. மங்கா, காளி அண்ணன் உன்னிடம் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார். அதோட முரட்டுத்தனம் எங்கிட்டயா செல்லுபடியாகும்? அது என்ன அடிச்சாலும் திட்டினாலும் அட்டகாசம் செய்தாலும் அதுக்கு எங்கிட்ட இருக்கிற ஆசைக்கு ஒரு நாளும் அழிவு கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட சொல்றதுக்கு வெக்கம் என்னங்க? எனக்கும் அது மேல கொள்ள ஆசைதான். சோத்துக்கு கவலை இல்லாம இடுப்பொடிய வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லாம என்னை எவ்வளவோ சந்தோஷமா வச்சிருக்கத்தான் அது பாடுபடுது. பின்ன என்ன மங்கா, நீ சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே என்று கேட்டான் குமரன். நியாயமான கேள்விதான். ஆனா எங்க வள்ளியக்காவுக்கு அது செய்த அக்கிரமத்தை நினைச்சுக்கிட்டாதான் எனக்கு ஆங்காரம் பத்திக்கும். தங்கச்சல மாதிரி இப்படி ஒரு தங்கச்சி சாதாரணமா கிடைச்சிடுமா? இந்த தங்கச்சியை இந்த கதிக்கு கொண்டு வந்து வச்சுட்டியே பாவி அப்படின்னு ஆத்திரம் தாங்காம படன்னு பேசிடுவேன். அந்த பேச்சை எடுத்தா அதுக்கும் பொறுக்காது. கோவத்துல கண்ணு மண்ணு தெரியாம என்ன துரத்தி அடிக்க வரும். ஆனா அத பத்தி நான் பயப்படுறதில்ல. மனசுல தோணினத பட்டுன்னு பேசிடுவேன். எங்க வள்ளியக்கா முகத்துல சிரிப்பை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? அது சந்தோஷமா இருந்தா தானே சார் நான் சந்தோஷமா இருக்க முடியும். மங்கா, வள்ளி சந்தோஷமா இல்லையா? நீங்களே இப்படி கேட்டா எப்படி சார்? என்னைக்கு நீங்க இங்க இருந்து பட்டாளத்துல சேர போனீங்களோ அன்னைக்கே எங்க வள்ளியக்கா முகத்துல இருந்த சிரிப்பு மறைஞ்சு போச்சு. ஐயா நல்லா இருக்கணுமே, ஐயாவுக்கு ஒரு ஆபத்தும் இல்லாம இருக்கணுங்கிற கவலை தான் அதுக்கு எப்பவும். ஐயா நினப்ப தவிர வேற எந்த நினைவும் அது மனசுல எட்டி கூட பார்த்தது கிடையாது. நீ என்ன சொல்ற மங்கா? கல்யாணம் பிறகும் கூட வள்ளி? மங்கா இடைமறித்தாள். கல்யாணமா? வள்ளியக்காவுக்கு கல்யாணம் ஆகவே இல்லை. அவங்க அண்ணன் நிச்சயம் செஞ்சு அந்த குரங்கு மூஞ்சி மாப்பிள்ள எல்லாரையும் மோசம் செஞ்சுட்டு மாயாண்டி என்ன வயிற்றெரிச்சலையும் கொட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுச்சே. ஆனா அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? இன்னும் எனக்கு புரியலையே மங்கா. இப்பதான் நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் வள்ளிய மேம்பார கசத்தின் பக்கத்துல சந்திச்சேன். அப்படியே சார்? வள்ளியக்கா ஒண்ணுமே சொல்லலையா? ஆனா பாவம் உங்ககிட்ட பேசவே பயப்பட்டிருக்கும் அது. ஆனா மங்கா, வள்ளியோட ஒரு குழந்தையும் இருந்ததே, அது? கண்ணனை கேக்குறீங்களா? அது ஏன் மகன் சார் என்று மங்கா கூறியதும் குமரன் அதிர்ந்து போய் நின்றான். அந்த புள்ள அவங்க அப்பாவை போலவே தான் சார். சுத்தம் ஒரடு, கட்டுக்கடங்காம ஓடி போயிடும். சித்த முன்ன கூட அப்படித்தான் ஓடி போயிடுச்சு.
அதை தேடிக்கிட்டு தான் நான் ஒரு பக்கமும் வள்ளியக்கா ஒரு பக்கமும் சுத்தி அலைஞ்சுகிட்டு இருந்தோம் என்றாள் மங்கா. கொஞ்சம் தப்பி இருந்தா குழந்தை கசத்துல விழுந்திருக்கும். நல்ல சமயத்துல வள்ளி வந்து குழந்தைய எடுத்துக்கிட்டா. அந்த பிள்ளைக்கு என்கிட்ட லட்சியமே கிடையாது சார். எப்ப பார்த்தாலும் வள்ளியக்காவையே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு அக்கா கிட்டயே தான் ஒட்டிக்கிட்டு இருக்குமே தவிர என்னை திரும்பி கூட பார்க்காது. அக்காவுக்கும் அந்த பிள்ளைகிட்ட ஒரே உசுறு. நான் எப்படி தப்பா நினைச்சிட்டேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான் குமரன் தழுதடுப்புடன். மெய்யாவே சொல்றேன், அந்த பிள்ளைக்காகத்தான் அக்கா உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல சார், நீங்க கொடுத்துட்டு போனீங்களே அந்த மாலை, அதுதான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அக்கா மனசுக்கு தெம்பா இருக்கு. ஐயாவை நினைச்சு மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த மாலையை எடுத்து பார்த்து பார்த்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோம். கேட்க கேட்க வள்ளியை நினைத்து குமரனின் நெஞ்சம் பொங்கியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.